இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. என்ன அப்படின்னாக்கா, இப்போ வந்து நம்ம வந்து கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு விஷயத்த நம்ம காதால வாங்கி 2, 3 விஷயமா வந்துட்டு வாயால பரப்புவோம். சரியா? அது ஏன் அப்படின்னாக்கா, அப்படி பரப்பப்படும்போது தான் அவங்களுக்குள்ள வந்து சண்டை போட்டுப்பாங்க, அடிச்சுப்பாங்க, மொறச்சுப்பாங்க. அதில வந்து நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். சரியா? ஏன்னா, நம்ம வந்துட்டு அவங்க என்ன பேசுறாங்களோ, அத வாங்கி நம்ம அப்படியே பேசிட்டோம்னா, அதில வந்து நேர்மையா இருக்கும். ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ப காதால ஒண்ண வாங்கணும், வாயால வந்து அத 4ஆ பரப்பணும். முடிஞ்சா 10ஆ கூட பரப்பணும். ஏன்னா, அப்பதான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அடிச்சுப்பாங்க. அதில வந்து நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதனால இப்போ ஒரு நிறுவனத்தில ஒரு விஷயம் நடந்திருக்கு. அத நான் உங்ககூட சொல்லப் போறேன். அது எந்த அளவுக்கு உண்மை இருக்குதுன்னு நீங்களே பாருங்க. ஒரு நிறுவனத்தில ஒரு பெண் வேலை செஞ்சிருக்கிறாங்க. அந்த பெண் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகு. அழகுனா அழகு, அவ்வளோ அழகு. எல்லாராலயும் பொறாமப்படக்கூடிய இடத்துல இருந்திருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஆண்டி மட்டும் எப்படி இவ்வளோ அழகா இருக்கிறாங்க? இந்த பொண்ணு மட்டும் எப்படி இவ்வளோ அழகா இருக்கிறா? இவங்க மட்டும் ஏன் இப்படி நம்மள பார்க்கறதுக்கே ரொம்ப இவ்வளோ ஒரு அ மேக்கப் அது இதுன்னு போட்டுன்னு இப்படி இருக்கிறாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பொறாமையா இருந்திருக்கு. இவங்க எல்லாம் என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த இவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பரிசு தரணும். அந்த பரிசு எப்படி குடுக்குறது? நம்ம வந்து என்னைக்குனா ஒரு நாள் வந்து சண்டே முடிவு பண்ணி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா, அப்ப வந்து இவங்களுக்கு தெரியல. ஆனா வந்து அந்த ஆண்டி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த உதட்டுல போடுவாங்கல்ல ப்ளீச்சிங் பவுடரு. அந்த அது என்னது பேர் வரல. ப்ளீச்சிங் பவுடரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த புருவத்துலலாம் போடுவாங்கல்ல மயிர் சாந்து. மயிர் சாந்து இந்த புருவத்துல, இந்த கண்ணு இதுலலாம் வைப்பாங்கல்ல மயிர் சாந்து. அப்புறம் வந்து தலையில வந்து மயிர் மாத்தி, தலையில வந்து அது எப்படி சொல்றது? இந்த மயிர கருப்பு மயிர வந்து வேற கலரா மாத்திப்பாங்க. அது மயிர் மாத்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, முகத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சாணி போட்டு காலையில தூங்கி வந்தோனே சாணத்த போட்டு கோலமாவு இது சாணி அந்த இத வச்சு பூசணிக்காய் பூ சொருவி வைப்பாங்கல்ல, அந்த மாரி முகத்துல வந்து எதையாவது அவங்க போட்டுக்கணும் அப்படி வரது போல இருக்குது. இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சரி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போவோம் அவங்க வீட்டுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு, மேடம் மேடம்னு கூப்பிட்டுருக்குறாங்க. இதில இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க பேரே மேடம் தான். அவங்க மேடம் இல்ல, பேரே மேடம். மே மாசத்துல டம்முன்னு ஏதோ பொறந்தாங்களாம். அது வேற கேள்விப்பட்டேன். அப்படின்னு. உடனே போயிட்டு மேடம் மேடம்னு வந்து கூப்பிட்டுருக்குறாங்க. கூப்பிட்ட உடனே இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, உள்ளேருந்து ஒரு ஆயா வந்துக்குது. ஆயா வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது. "அ என்னங்க நீங்க வரீங்க? நாங்க வந்து மேடத்த தேடி வந்தோன்னோனே, மேடத்த தேடி வந்தீங்களா? நான் தாம்மா அடையாளம் தெரியலையே அப்படின்னோனே, இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, நீங்களா அந்த மேடம் அப்படின்னோனே, ஐயய்யோ! நீங்க நம்பலையா? ஒரு 10 நிமிஷம் இருங்க வரேன்னு சொல்லிட்டு உள்ள போயி, உடனே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வெளில வந்துருக்கிறாங்க. வெளில வந்தோனே, இவங்க எப்படி அந்த கம்பெனிக்கு வேலைக்கு வருவாங்களோ, அதே மாரியே வந்து மேக்கப் போட்டுன்னு வந்துருக்கிறாங்க. உடனே இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கடுப்பாயிடுது. அப்ப இனிமேல் பட்டு நம்ம யாரைனா புகழணும், யார பத்தினா பேசணும் அப்படின்னா, அவங்களுடைய உண்மை தன்மைய நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. அப்போ உண்மை தன்மை தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம நேரா போய்